சும்மா உட்காந்துருக்கோம். படம் பண்ணுவேன். அவ்வளோதான். இல்லன்னா என்ன பண்ண போறேன்? ம். ஒரு பையன் என்ன தேடி வராப்புல, ம். கதை சொல்றாப்புல, "நல்லா இருக்கு தம்பி, சூப்பரா இருக்கு தம்பின்னு" சொல்றேன். அப்புறம் ம். "பண்ணுங்க தம்பி" அப்படின்னு சொல்லிட வேண்டியதுதான் அவ்வளோதான். ம். ம். தப்பு பண்ண மாட்டாங்கல்ல. ம ம எக்ஸ்பீரியன்ஸ்ல தெரியுது தப்பாவாதுன்னு. பண்ணிடலாமே. அது வந்து டிசாஸ்டர் ஆகும், லாஸ் ஆகும்னு தெரிஞ்சு பண்ண மாட்டேன். தப்பு பண்ணாது, நல்ல அவுட்புட்டா வரும் அருவி மாரி. அப்படின்னு தெரிஞ்சா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பண்ணிடுவேன். அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் இருக்கும். டேமேஜ் ஆகாத அளவுக்கு ஒரு பிளான் பண்ணிட்டு பண்ணலான்னு இருக்கேன் ஆக்சுவலா. நெறைய அவுட்புட்டுக்கு நெறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க. ம். நெறைய திறமைசாலிங்க இருக்காங்க. ஒன்லி என்ன மட்டும் வச்சு நான் பண்றதா இருந்தா நெறைய பண்ண முடியாது. ம். ஸோ கொஞ்சம் நெறைய படங்கள் பண்றதுக்காக ஓப்பனா இருக்கேன் இப்ப தான். லவ்லி. உங்க உங்ககிட்ட எனக்கு புடிச்ச ஒரு பல விஷயங்கள்ல ஒண்ணு, அம் உங்கள நீங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். அண்ட் அது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் இல்லன்னும் நான் நெனைக்கிறேன். ஏன்னா, இன்னைக்கு இன்னைக்கு தேதிக்கு பல பேருக்கு உலகம்லாம் பயங்கரமா தெரியும். சுத்தி இருக்கிற எல்லாரையும் நல்லா தெரியும். ஆனா, அவங்களுக்கே உண்மையில தெரியுமான்னா, அதுதான்ங்கிறது தான். ஸோ யூ ஆர் வெரி அவேர் ஆஃப் யுவர் ஸ்ட்ரெங்த்ஸ், யுவர் லிமிட்டேஷன்ஸ். இது இது எங்கேருந்து வந்துச்சு? இது எப்பவுமே அப்படிதானா? இல்ல நமக்கு தெரியும். ம். அது எப்படின்னு தெரியல. அது தன்னைத்தான் தன்னை அறிதல்ன்ற ஒரு அது ஆமா இருக்குல்ல. அது உண்மதான். அது ஆக்சுவலா. அது தெரியும் நம்ம லிமிட்டேஷன். தெரியலையே! எப்படி எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல எனக்கு அந்த விஷயம்.